செஞ்சிக்கோட்டை வெங்கட்ரமணர் கோவிலில் திருவிளக்கு பூஜையில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மனமுருகி தரிசனம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை ஆயிரங்கால் மண்டபத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணர் கோவிலில் 9ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணருக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் பல வகை வண்ணப்பூக்களாலும் தங்க ஆபரண நகைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவர் சுவாமி கோவிலில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து திருவிளக்கு பூஜை தொடங்கப்பட்டது. திருவிளக்கு பூஜையை ஸ்ரீ ரங்கபூபதி கல்வி நிறுவனத்தின் தாளாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி, கல்லூரியின் இயக்குநர் சாந்தபூபதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புரோகிதர்கள் மந்திரம் முழங்க இதில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு பூஜையில் மனமுருகி சுவாமி தரிசனம் செய்து ஒரே நேரத்தில் மணி ஓசை எழுப்பி விளக்குக்கு தீபாராதனை காட்டினர். விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் விழா குழுவினரின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் வைகை தமிழ்செல்வன், ஜெயந்தி தமிழ்செல்வன், சுதர்சனன் பாகவதர், முனியப்பன், திருமலை, ஸ்ரீனிவாசன், சிவா மற்றும் விழா குழுவினர் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத பிறப்பினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டு ஊரணி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத பிறப்பினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் விமர்சையாக நடைபெற்றன. ஒவ்வொரு யுகத்திற்கு ஏற்றாற்போல ஒரு தெய்வம் வந்து அருள் புரிவது நாம் அறிந்த விஷயம். அப்படி கலியுகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் எடுத்த பல அவதாரங்களில் ஒன்றுதான் இந்த ஐயப்பன் அவதாரம். ஹரிஹர சுதன் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி இக்கோவிலில் யோகாசன உருவமாக யோகப்பட்டையுடன் கையில் சின்முத்திரை காட்டி அமர்ந்து அருள்பாலித்து வருகிறார். இக்கோவிலில் மார்கழி மாதத்தினை ஒட்டி மூலவர் ஐயப்ப சுவாமிக்கு நெய், பால், தயிர், தேன், மஞ்சள், திருமஞ்சன பொடி, பஞ்சாமிர்தம், விபூதி, இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. நிறைவாக உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடத்தி மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர். மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு ஸ்ரீ பாலாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூரில் உள்ள ஸ்ரீ பாலாம்பிகை சமேத ஸ்ரீ வஜ்ரபாணேஸ்வரர் சிவாலயத்தில் நேற்று மாலை மார்கழி மாத பிறப்பினை முன்னிட்டு இங்குள்ள ஸ்ரீ பாலாம்பிகை அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், கலச தீர்த்தம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வாசனை நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. அப்போது பாலவிநாயகர், மூலவர் ஸ்ரீ வஜ்ரபாணேஸ்வரர், பாலமுருகன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பகவான் ரமண மகரிஷி அவதரித்து திருச்சுழியில் உள்ள அவரது பிறந்த சுதந்திர மந்திரம் இல்லத்தில் 145வது ஜெயந்தி விழா தமிழக பக்தர்களுடன் அமெரிக்க பக்தர்கள் இணைந்து கொண்டாடினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் ஸ்ரீமான் சுந்தரம் ஐயருக்கும் அழகம்மையாருக்கும் 2வது மகனாக 1879ஆம் ஆண்டு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்தார். திருச்சுடியில் உள்ள ஸ்ரீ சுந்தர மந்திரம் இல்லத்தில் ஸ்ரீ மகான் ரமண மகரிஷி பிறந்த நட்சத்திரமான மார்கழி மாத புனர்பூச நட்சத்திரத்தில் அவரது ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல இந்த ஆண்டு மார்கழி மாத புனர்பூச நட்சத்திரமான இன்று பகவான் ரமண மகரிஷியின் 145வது ஜெயந்தி விழா திருவண்ணாமலையில் உள்ள ரமணர் ஆசிரமத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுடன் அமெரிக்காவிலிருந்து 10க்கும் மேற்பட்ட ரமணரின் பக்தர்கள் இணைந்து ஜெயந்தி விழாவினை கோலாகலமாக கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து ரமண மகரிஷி பிறந்த புனர்பூசம் நட்சத்திர தினமான இன்று அவரது சுதந்திர மந்திரம் இல்லத்தில் வேத மந்திரங்கள் முழங்க ரமண மகரிஷிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதன்பின் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ரமண மகரிஷி ஜெயந்தி விழாவையொட்டி உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ரமண மகரிஷியை தரிசித்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.